ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் நம்மளுடைய மாபெரும் கருணையை கொண்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் பரக்கத்தை கொண்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரமலானுடைய மாதத்தில் 13வது நோன்பு வரைக்கும் அல்லாஹ் தஆலா நம்மளை வைக்கக்கூடிய நாட்டத்தை தந்திருக்கான். அல்லாஹ் இதே போல் மீதமுள்ள நோன்புகளையும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த நோய் நொடிகளிலும் அகப்பட்டு விடாமல் அல்லாஹ் தஆலா முழுமையான ஆஃபியத்தோடு நோன்பு பிடிக்கவும், நோன்பு பிடித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று அனைத்து உள்ள வாழ்விலையும் நம்ம சிறப்படையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்ற துவாவோட அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த ரமலானில் நம்ம செய்ய வேண்டிய எந்த நாளும் செய்யக்கூடியது, அதில் நம்ம என்ன செஞ்சோம், குர்ஆனுடைய தொடர்பு நம்மள்கிட்ட இருக்கணும்னு 4வது விஷயம் தான் சொன்னோம். இப்போ 5வதாக இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு, அதாவது அல்லாஹ்வுடைய உறுதி, தவக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, நம்பிக்கை. நம்ம எவ்வளவுதான் நம்மளுடைய உறவுகள் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றா இருந்து பக்கபலமாக இருந்தாலும் அந்த உறவுகளை கொடுப்பது யாரு? அல்லாஹ். எல்லாமே என் ரப்பு தான், ரப்பு இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் மேலே தவக்கல் வச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக நினச்சிட்டு அல்லாஹ் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதை முடிவாக தெளிவாக ஆக்கி கொடுப்பேங்கிறாங்க. செருப்பு வார அருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியை நாடணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் என்ன கருத்து? செருப்பு வார அருந்தாலும் அல்லாட்டனா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த செருப்பு போட வச்சது நீ, இப்போ அருந்து போச்சு, இதை தைக்கிறதுக்கு உதவி செய்யலான்னு கேட்டுட்டு அந்த தைக்கிற ஆளை பார்த்து நம்ம போய் தைக்கணும், இல்லை நம்ம அறிவை பயன்படுத்தி தைக்க முடிஞ்சா தைக்கணும். இப்போ உள்ள காலத்தில் செருப்பு தைக்கிறதே கிடையாது, தூக்கி போட்டுருவோம். போட்டுட்டு புதுசு உடனே, ஏன்னா நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வசதி வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கேன் இல்லையா. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த போட்ட செருப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கீழே பாதம்லாம் ஓட்ட விழுந்திருக்கும், அந்த அளவுக்கு போட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை செருப்பு இருக்கு? அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு இப்போ ஆகிப்போச்சு, ஒரு பீரோவே வந்துருமோ என்னமோ தெரியலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் அல்லாட்ட நம்ம தவக்குள் வைக்கிறதுனா எப்படி? அல்லாஹ் மேலே முழுக்க 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 நீ அல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு எக்கின் நம்ம உள்ளத்தில் வரணும். அதுக்கு பேர் தான் அல்லாஹ் மேலே தவக்குள். நம்ம ஒரு காரியம் செஞ்சோம் நான் செஞ்சேன்னு சொல்கிறத விட நாங்கள் செஞ்சோம்னு சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லேயே ஒரு இடத்துல கூட ஒரே லக்கும் தீனுக்கும் வலியதிங்கிற வார்த்தையில் மட்டும்தான் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்குன்னு சொல்லுங்க நபியன்னு சொல்லியிருக்கான். ஒரு இடத்துல மட்டும்தான். மற்ற எல்லா இடத்துலையும் குர்ஆனை நாம் இறக்கினோம், நாம் கூறினோம், நான் செய்தோம், இதை நீங்கள் அறியவில்லையா, இது நீங்கள் தெரியவில்லையா, அல்லாஹ் எல்லாத்தையும் நம்ம கொஸ்டின் மார்க்காக நம்மளுக்கு கொடுத்து கேட்குறான். குர்ஆனை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா அதுதானே நடக்குது. அப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்மளா எதுவுமே இல்லை. என் ரப்பு, என்னை படைச்ச ரப்பு ஒருபோது என்னை கைவிட மாட்டான். தாய் வயிற்றில் இருக்கும்போது நான் என்ன ஸ்டாண்டர்டாக இருந்தேன்? அல்லாஹ் இந்த சதையும் இந்த நரம்பையும் இந்த எலும்பையும் இந்த ரத்தத்தையும் எல்லாம் கொடுத்து தாயின் கருவறையில் வளர வச்சது யாரு? அவன் தானே வளர வச்சான். வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்து விழுந்தமே, ஏதாவது நம்ம செஞ்சுருப்போமா? ஒன்றுமே இல்லை. உள்ள பிறந்துருச்சான்னு கேட்குறவங்க அடுத்த கட்டம் அந்த சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உள்ள என்ன செய்யுது? தொட்டியில் கிடக்கு, தரையில் கிடக்கு. கிடக்குங்கிறது என்ன கிடக்கும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கீழே கிடக்கிறது என்ன கிடக்கும்? குப்பை தான் கிடைக்கும். அதே ஆளாக வளர்ந்து, இப்போ என்னையவே நான் சொல்லிக்கிறேன், உங்களையெல்லாம் சொல்லலை, வளர்ந்து பெருசாகி எல்லா காரியத்தையும் நான் செஞ்சேன், அது செஞ்சேன், எனக்கு இது தெரியும், அது தெரியும், எனக்கு எல்லாம் முடியும், நான் இதை சாதிச்சேன், அதை சாதிச்சேன்னு எல்லாம் கொண்டு வந்து மகுத்தாயிட்டேன். மரணம் வரும் இல்லையா? மரணம் வந்த உடனே எப்போ எடுக்கிறாங்க இந்த குப்பையை? எப்போ கிடக்குன்னு சொன்ன குப்பை இப்போ எப்போ எடுக்கிறாங்க? இதுதாம்மா வாழ்க்கை. என்னைக்காவது ஜனாசா தூக்கிட்டாங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க, எடுத்துட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன கொண்டு போக போகிறோம்? அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவனை நம்பிக்கை எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவுர் குகையில் இருந்தாலும் அந்த 3 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கிட்ட இருந்து ரசித்தது ஒரே சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு எப்படி கொடுத்தான்? அல்ஹம்துலில்லாஹ். அவங்க அல்லாஹ் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, ரசூல் மேலே உள்ள முகப்பத்து, ஏற்று இஜெட்டு அவங்களுடைய 3 நாள் கூடவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரும் அவங்க கூட இல்லை. அல்லாஹ், ரசூல், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா.
எப்படிப்பட்ட ஒளியான வாழ்க்கை. அந்த அந்த நேரத்துல கூட என்ன சொன்னாங்க, அல்ல தகுசன் இன்னல்லாகமான, அல்ல நம்மளோட இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருந்தால் என்ன சொல்றாங்க, கவலையா இருக்கு, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இதாயிருமோ, அதாயிரும். அல்ல நாடாம என்ன நடக்கும்? சொல்றதுல இருக்கிற உறுதி, கேட்கல இருக்கிற உறுதி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கொண்டு வரணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம மனதுல பதியவும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்த பெரியார்கள்லாம், நபிமார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றாங்க, எல்லாருமே வரலாறுகள் எல்லாரும் ஒரு அளவு நம்மளுக்கு தெரியும். இதுல அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு சம்பவம் இப்போ எனக்கு ஞாபகம் வர்றதுன்னு சொல்லுவோம், சொல்லி இருந்தா புதுப்பிச்சுக்கிடுவோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி, அவங்க சின்ன சின்ன பெண் பிள்ளைகளை வச்சிருக்காங்க. நூற்கிறது தான் அவங்க வேலை. அதை கொண்டு வித்துட்டு வந்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு தான் அவங்க பிள்ளைகளும் அவங்களும் சாப்பிடணும். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வருமானம். இப்போ அந்த அந்த நிலைமையில என்ன செய்யறாங்க, ஒரு முறை பசியுடைய மயக்கத்தோட பிள்ளைகளை எல்லாம் வீட்டில் இருங்க, அதை வித்துட்டு வந்து உங்களுக்கு நான் இது பண்றேன், உணவு கொண்டுட்டு வரேன், உணவு சமைப்போன்னு சொல்லிட்டு அதை விற்கிறதுக்கு அப்படி தலையில வச்சு கொண்டு போறாங்க. நூல் கண்டு ஒரு 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 அளவு இருக்கும் இல்லையா, அதை தூக்கிக்கிட்டு போற நேரத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய ராஜாளி பறவை என்ன செய்யுது, அந்த நூல் கண்டை தூக்கிக்கிட்டு பறந்துது. இப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நேர தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றாங்க. வந்து சபையில தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, நம்ம அல்லாஹ், அவங்க கேட்குற வார்த்தை நீதமானவனா அவன் அநியாயக்காரனா? அவங்க கேட்குறாங்க, நீதமானவனா அநியாயக்காரனா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும்? கோபம் வராது, ஏன்னா நபிமார்கள், நம்மளுக்குன்னா வந்துடும், ஒரு சின்ன சொல்ல கூட தாங்க முடியாது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, ஏமா அப்படி சொல்றீங்க, அவன் நீதமானவன், அவன் ஒரு காலமும் அநியாயக்காரன் இல்லை, அவன் அநியாயம் செய்ய மாட்டேன். அப்ப அநியாயம் செய்ய மாட்டான்டா, என்னுடைய நூல்கண்டு எங்க? அந்த நூல்கண்டு அந்த பறவை கொண்டு போய் என்ன பண்ணும்? பறவைக்கு இந்த நூல்கண்டுக்கு வேலை இல்லையே, ஏன் அல்லாஹ் நம்ம நூல்கண்டை எடுக்க வச்சான் அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அல்லாஹ் மேல உள்ள அந்த இஸ்குனால அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாட்ட அப்படி பேசுவாங்களா? பேச முடியுமா? அந்த நம்பிக்கையோட கேட்குறாங்க. இந்த நூல்கண்ட எல்லாம் எது, அந்த பறவை எடுத்துட்டு போய் என்ன பண்ண வைக்க போறாங்க? இப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கையில அறிமுகம் இல்லாதவங்க, அந்த ஊரை சம்பந்தப்பட்ட இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பல பேர் கூட்டமா வர்றாங்க, நான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும். அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த பெண்மணிக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேர் இல்லை, நாங்க அவசரமா போகணும், நாங்க சொல்லிடுறோங்க. அப்ப இந்த பெண்மணி சொல்றாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட பேசட்டாமாங்க. சரின்னு இந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த அவங்கள்ட்ட கேட்குறாங்க, வந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன அவங்க வேற நாட்டில் உள்ளவங்கள மாதிரி இருக்கு. இப்போ கேட்குறாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் கடல் வழியாக வந்துக்கிட்டு இருந்தோம், வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் கப்பலில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்த பிறகு தண்ணி என்ன செஞ்சிருச்சு, கப்பலுக்குள்ள தண்ணி வந்தா என்ன ஆகும்? அப்ப நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம், நாங்க இதுல வந்து வணிகம் செய்யறவங்க எல்லாருமே 10 பேர் இருந்தோம். அப்ப நாங்க நீத்து வச்சோம், யாரெல்லாம் இந்த இக்கட்டுல இருந்து எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் 200 தீனர்கள் எங்கிட்ட இருக்கிற வியாபாரத்துல உள்ள அது லாபத்துல 200 தீனர்னா 20 பேருக்கு எவ்வளவு ஆச்சு? 10 பேருக்கும் 10 வியாபாரிகள் இருக்காங்க. அதுல அந்த 10 பேர் 200 நீங்க டோட்டல் போட்டுக்கோங்க. இப்ப அதை வந்து நான் என்ன செய்யறேன், நாங்க சதக்காவா கொடுத்துருவோம், இந்த கப்பல் எங்க போய் ஒதுங்குதோ நாங்க அங்க கொடுத்துருவோம் நியத்து வச்சோம். அந்த நியத்து வச்ச உடனே எங்க இருந்தோ ஒரு நூலுடைய பந்து வந்து அந்த ஓட்டையில வந்து விழுந்துச்சு, அது அடைக்கப்பட்டுருச்சு. அதனால நாங்க தண்ணி நின்றுச்சு. கரை ஒதுங்குனது இந்த இடம் எங்க, பாலஸ்தீனம் தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி புரிஞ்சது அங்கே தானே, வந்து ஒதுங்கிருச்சு. நான் பார்த்தா யார் ஆட்சியாளர்னு கேட்கல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதனால உங்களை வந்து பார்க்க வந்தோம் அப்படின்னு. அந்த 10 பேர் என்ன செய்யறாங்க, அந்த 200 தீனாரையும் தங்க காசுகள் தான் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப கேட்குறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம், கேட்டீங்கல்ல நம்ம ரப்பு என்ன கேட்டீங்க, நீதமானவனா அநியாயக்காரனாங்க, இது நீதமானவனா அநியாயக்காரனான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க அந்த பெண்மணிட்ட. அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்களாம், அல்லாஹ் வந்து நீதமானவன், எதுக்கு இதை எடுத்துட்டு போனான்னு எனக்கு தெரியல, ஏறப்பட்டு நான் சொல்லாம நான் யார்கிட்ட கேட்க போறேன்? நான் அநியாயக்காரனை உணர விடாம எனக்கு இந்த நிமிடமே அல்லாஹ் எனக்கு இதை காப்பாற்றி கொடுத்தேன்ல. இதுதான் நம்பிக்கை. நம்மளுடைய சுய இது இருந்துச்சுன்னா எல்லார்ட்டையும் நம்ம என்ன செய்வோம், ஸ்ட்ராங்கா பேசுவோம். நம்மளுக்கு தவறு இருந்தா என்ன செய்ய மாட்டோம், யார்கிட்டையும்
பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் மேல வந்து முழுக்க 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 எல்லாமே என்ன கொண்டது எதுவுமே இல்லை. எனக்கு பிறகு என்ன நடக்குமோ அப்படின்லாம் கவலைப்படுவோம். நம்மளே போயிடுவோம். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிட்டோம்னா நிச்சயமா அந்த பிள்ளைங்க நல்வழியில தான் வாழும். அதுல எந்த விதமான கருத்து இருக்கக்கூடாது. நம்ம கொடுத்தது என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவுரங்கசீப் மன்னர் அவங்க என்ன பண்ணாங்க? போருக்கு போயிட்டு வர்றாங்க, போருக்கு போயிருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்றாங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்க புறமுதுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தாயார் சொன்னாங்க, என் மகன் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டான். ஒண்ணு சகிதாவான், இல்ல வெற்றியாவான். படவே தோல்வி அடைஞ்சு வரமாட்டான்ட்டாங்க. ஊரம் தோல்வின்னு பேசுது. ஆனா அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, ஒருபோதும் என் மகன் தோல்வி அடைய மகனை விட மாட்டான் அல்ல. அதே நேரத்துல ஒண்ணு சகிதாவான், இல்லாட்ட வெற்றி அடைவான். ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நாள் ஆனதுக்கு பிறகு தகவல் வருது, அவங்க வெற்றி அடைஞ்சு வர்றாங்க, ஊருக்கு வர்றாங்கன்னு தகவல் வருது. நேர அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, நாங்கள்லாம் நம்பிட்டோம், உங்க தாயார் மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, என் மகன் தோல்வி அடைய மாட்டான், வெற்றியோட தான் வருவான், அப்படி இல்லாட்ட சகிதா வருவான். இதைத்தான் உங்க தாயார் சொன்னாங்கன்னு சொன்னவங்க நேரம் என்ன செய்யறாங்க, தாயார்கிட்ட வந்து, அம்மா நீங்க என்னை இப்படி உறுதியாக சொன்னதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ஒருபோது என்னை தோல்வி அடைய விட மாட்டான், வெற்றி தான் அடைவான் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு என்னம்மா காரணம்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, உனக்கு நான் பால் ஊட்டும் போது ஒரு நாள் கூட ஒளி இல்லாம பால் ஊட்டினது அல்ல, ஆயத்து குர்சி ஓதாம உனக்கு பால் ஊட்டினது இல்லப்பா. அதனால அல்லாஹ் அந்த வலுவான ஆயத்தை கொண்டும் அந்த பரிசுத்தமான ஒழுவை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், உனக்கு வெற்றியை கொடுப்பான்னு நான் நம்பிக்கை வச்சேன்றான். இன்னைக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம எதமா காரணமா வச்சிருக்கோம்? நம்மகிட்ட என்ன சாங்கா இருக்கு? அந்த பெண்மணிட்ட அல்லாஹ் அநியாயக்காரனா நீதமானவனா கேட்கக்கூடிய அமல் இருந்துச்சு. இந்த கேள்வி கேட்கறதுக்கே ஒரு தைரியம் வரணும் இல்ல, வந்து கேட்டாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவரசங்க மன்னர் என்ன தாயார் என்ன சொல்றாங்க, நான் உனக்கு இப்படி பால் ஊட்டுனேன், அதனால அல்லாஹ் உனக்கு வெற்றியை கொடுப்பாங்கிற நம்பிக்கை தவக்கல் வச்சாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? அல்லாஹ் மேல முழுக்க முழுக்க சார்ந்து நம்ம எதுல இருக்கோம்? அப்ப நம்மளுடைய உள்ளத்துல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மேல நம்பிக்கைங்கிறது முழுமையாக வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மளை தந்தருள்வானாக என்று நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நம்ம இந்த இதுல நம்ம நடக்குது, இப்ப சண்டை சச்சரவு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே என்ன செய்யறோம்? சுத்தி சுத்தி அதைத்தான் பேசுறோம். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? நம்ம அல்லாஹ்வை தவிர இது ஏதாவது தீர்வு இருக்கா? இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூதர்கள்டா யாரு, கிறிஸ்துவர்கள்டா யாரு, நமக்கு எத்தனை பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு? யூதர்கள்டா யாரு, கிறிஸ்துவர்கள் யாருன்னு எத்தனை பெண்களுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்? மார்க்கத்துல தானே இருக்கோம். முஸ்லீமா இருக்கக்கூடிய நாம இதை தெரிஞ்சு வச்சிருக்கணுமா, வச்சிருக்க கூடாதா? இப்ப உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் இருப்பவர்கள் மூணு பேர் தான். ஒன்னு மார்க்கம், இஸ்லாம்ங்கிற மார்க்கம். ரெண்டு விஷயம் யூதர்களும் கிறிஸ்துவர்களும். இவங்க தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க. நம்ம 3 பிரிவு தான். மற்ற மதம்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எண்ணிக்கையில அவங்கவுங்க இருக்காங்க. இந்த 3 பேருமே இறை கொள்கையில வந்து வேறுபட்டவங்க. முஸ்லீமா இருக்கக்கூடிய நாம என்னென்ன அல்லாஹ் ஒருவன் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய ரசூல் தான். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வேதங்களையும் நம்புவோம், 4 வேதங்களையும் நம்புவோம். அல்லாஹ் எனக்கு கொடுத்த நபிமார்கள் 1,24,000 நபிமார்களையும் நாங்கள் நம்புவோம். எல்லா நபிமார்களுடைய சிஃபத்தையும் நாங்கள் புரிவோம். அவங்க சோதனை வேதனைகள்ல இருந்த அந்த தன்மையை உணர்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட தியாகங்களையும் நாங்கள் உணர்வோம். அப்படின்னு வாழக்கூடியவர்கள், குர்ஆனை 4 வேதத்தையும் நம்பக்கூடியவர்கள் நம்ம முஸ்லிம்கள். இப்ப கிறிஸ்துவர்கள் யாரு, யூதர்கள் யாருண்டா? கிறிஸ்துவர்கள்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய குமாரர்னு சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இயேசுன்னு சொல்லி ஒரு சிலை வச்சு, மரியம்னு ஒரு சிலை வச்சு சிலை முன்னாடி நின்று கும்பிட மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், இந்த கை அப்படி வச்சு நிற்பாங்க. இதுதான் நடக்கும். இது இவங்க கிறிஸ்துவர்கள். யூதர்கள் வந்து சிலை வணக்கம் அவங்ககிட்ட இருக்காது. ஆனா உசை அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல கூறக்கூடிய நபி, அப்ப பேரு வரல அவங்க பேரு, அவங்க வந்து உசைர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அந்த நபி எப்படிப்பட்டவங்க? அவங்களும் அல்லாஹ்வுடைய குமாரன் சொன்னவங்க தான் யூதர்கள். கேள்வி பதில கூட முன்னாடி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. இப்ப இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். தந்தைக்கு வயசு 40, மகனுக்கு 120 வயசு. அது எந்த நபின்னு கேட்டிருக்கோம்? உசைர் அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து போகிறாங்க, கழுதையில் போகிறாங்க. அந்த வரலாறு இருக்கு இல்லையா? பக்ரா சூராவில் அந்த வரலாறு வரும்.
எல்லாம் ஓதுனவங்கலாம் இருக்கீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பார்த்து ஓதுனவங்கலாம் இருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? போகிறாங்க, போன இடத்துல கழுத மக்கி போயிடுது, அவங்க உண்ட உணவு அப்படியே இருக்கு, உங்களை 100 வருஷம் தூங்க வச்ச திருப்பி எல்லாம் எழுப்பி விடுறான். இப்போ ஊருக்குள்ளே வர்றாங்க, மகனை போய் பார்க்குறாங்க, மகனுக்கு 120 வயசு, போகையில் 20 வயசு மகனுக்கு, அவர் 120 வயசுல இருக்காரு. இவங்க போகையில் 40 வயசுல போனாங்க, 40 வயசுல திரும்பி வந்திருக்காங்க. அவங்க அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய குமாரன்னு சொல்லி சிலை வணக்கம் அவங்கள்ட்ட இருக்காது, யூதர்கள்ட்ட சிலை வணக்கம் இருக்காது. ஆனா வேதங்களை என்ன செய்ய மாட்டான், எந்த வேதத்தையும் முழுமையாக நம்ப மாட்டான். அப்படிப்பட்ட வழுக்கலான மனிதர்கள் தான் யூதர்கள். அவர்கள்ட்ட நம்மளை எல்லாம் ஒப்படைச்சிடக்கூடாது. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க கூட அல்ஹம்துலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஹஸ்ரத் அஸ்வத் கல்லை பார்த்து சொன்னாங்கல்ல, அந்த மூளையில நின்று சொன்னாங்கல்ல, இந்தியாவில் ஈமானின் வாசம் தெரிகிறதுன்றாங்கல்ல. ஹஸ்ரத் அஸ்வத் கல் இருக்கிற மூளை இந்தியா மூளை தானா. அந்த மூளையை பார்த்து அந்த மூளை எப்படிப்பட்ட இடம், அந்த இடம் முல்தசீம்ங்கிற இடம், அந்த இடத்துல உட்காந்து என்ன துவா ஓதுவோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கீனா அதாபன்னார். 2 உலகத்துடைய நன்மையும் தந்துரியா அல்லான்னு நாங்கள் நின்று கேட்குறோம். அப்படிப்பட்ட மூலையில் நின்று என்ன சொன்னாங்க, இந்த இந்தியாவில் ஈமானுடைய வாசம் தெரிகிறதுன்றாங்க. அந்த வார்த்தைக்கு தானே என்னமோ தெரியல, இந்தியா மக்கள் நம்ம நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும், நல்லா இருக்கிறவங்க அதாவது கொஞ்சம் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யணும். இப்போ நம்ம போய் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. அதை பற்றி நம்ம பேசாம, அதையே இப்படி நடந்துருச்சான் அப்படி நடந்துருச்சான் நம்மளுக்கு அவங்க நின்று பார்த்தோமா, எல்லாம் பாதுகாக்கணும்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரே விஷயம் துவா, அல்லாஹ் மேல தவக்குல் வைத்து நம்பிக்கை வைத்து அவன்கிட்ட கேட்கிற துவா, யா அல்லாஹ் இஸ்லாமியர்களை தாழ்ந்து போக வச்சிடாத, ஓங்கி நிற்க கிருபை செய்யி, கைகளை உறுதிப்படுத்து, காலுகளை உறுதிப்படுத்து, தீன்ல உறுதிப்படுத்து, குடும்பங்களை காப்பாத்து, எந்த விதத்துல இந்த மாதிரி ஒரு பேரழிவான மரணத்தை தந்துராதே கேட்போம், அல்லாட்ட கேட்போம், அல்லாஹ் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ் 2 வருடங்களாக ரமலான்ல நம்ம காசா மக்களுக்காக என்னெடு கதறணும். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு வக்து தொழுகையிலேயாவது அவங்க நினைவு இல்லாம, இப்பமா அவங்க நினைவு இல்லாமையா இருக்கும். அந்த துவாக்கள் அல்ஹம்துலில்லாஹ், அந்த துவா தான் நம்ம செய்யக்கூடிய கைமாறு. ஆயிரக்கணக்கில் கொடுக்கலாம், லட்சக்கணக்கில் கொடுக்கலாம், கோடியை கொண்டு கொடுக்கலாம், ஆனா நிம்மதி அல்லாஹ் கொடுத்தா தான் நிம்மதி. இப்போ ஒரு பணக்காரவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பணத்தை மட்டுமே சாதிச்சேன்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு நோய் வந்துட்டு அந்த பணத்துக்கு வலிசன் இல்லாம போயிடும், அவ்வளவுதானே. அந்த பணத்தை செலவழிச்சிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவான், இவ்வளவு நாளா சேர்த்தேன் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு திருப்பியும் புலம்புவோம். திருப்பமும் அந்த புழப்பம், இவ்வளவு காசு கலைய போச்சு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் மேல நம்ம என்ன செய்யணும், உறுதியான நம்பிக்கை வைக்கணும். நம்ம அந்த எந்த விதத்திலையும் அல்லாஹ் மேல நம்ம ஒரு நம்பிக்கை இழந்த பேச்சுக்களை நம்ம பேசிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சேன், எல்லாரும் இப்படி இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கேன், எல்லாருக்கும் அல்லாஹ்வுத்தால 2 கண்ணை கொடுத்துருக்கான், நம்மளை மாற்றமா படைக்கலையே. எல்லாம் பாதுகாக்கணும். ஒவ்வொரு படைப்புகளை எல்லாம் படைச்சிருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் பயமா இருக்கு. எல்லாம் நம்மளை எவ்வளவு அழகா படைச்சிருக்கேன். ஒரு உடம்புங்கிறது மண் மூட்டை தானே. இந்த மண் மூட்டையில தண்ணி ஊத்த ஊத்த என்ன செய்யும், ஊற கணக்கும். பிறக்கையில லேசா தூக்குவோம். அதே புள்ளதை 3 வயசுல தூக்கி பாருங்களேன். 3 மாசையில தூக்கையில அந்த பிள்ளைய தூக்கிட்டு வெளியில தூக்கிட்டு போக ஆசையா இருக்கும். 3 வருஷத்துல அந்த பிள்ளைய தூக்கிட்டு போச்சோன்னா அது மண் மூட்டை தான். அப்ப நம்ம அந்த மண் மூட்டையை என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மூட்டையாக மாத்திட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சிறப்பையும் தருவான். எங்க வீட்டு வாழ்ந்து என்னை சொல்லுவாங்க, மண் மூட்டை நான் சொன்னேன்னா உங்களை மட்டும் பெரிய மூட்டையா கொடுத்துட்டானே உங்களுக்கு அப்படின்னு. அது அல்லாஹ் கொடுத்த சிஃபத்து, நான் என்ன பண்ண முடியும். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அறியாமையில விழுந்துடாம அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும், முழுமையாக நம்பக்கூடியவர்களாக. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும், அல்லாஹ் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான், எந்த விதத்திலையும் அல்லாஹ் என்னைய கைவிட மாட்டான். எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எல்லாமே அவனை கொண்டது தான், நான் என்ன கொண்டது எதுவுமே இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது அல்லாஹ், நான் ஒன்றும் தெரியாம தான் உலகத்துக்கு வந்தேன். போகும்போது என்ன தெரியும், எனக்கு தூக்கிட்டு தான் போவாங்க. இல்லை நான் விறுவிறு போய் கபரில் படுத்துக்கிறோன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், நபிசுத்தர் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெண்மணி தான். அவங்க என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய வீட்டில் மிஸ்ர் நாட்டில் வாழும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழி தோண்டி அவங்களுக்கு அவங்க கபரை
குழி தோண்டி அந்த கபருக்குள்ள உட்காந்து 180 குரான் ஓதுனாங்க. கபருக்குள்ள உட்காந்து 100 நபிசத்துல் மிஸ்ரியா, ராபியத்துல் மிஸ்ரியா இல்லை, நபிசத்துல் மிஸ்ரியா. ஏன்னா அவங்க வந்து சபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அது 180 குரான் உள்ளே உட்காந்து ஓதுறாங்க. அந்த குரான் கபருக்குள்ளே உட்காந்து ஓதிட்டாங்க. மரணம் வருதுன்னு தெரியுது அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய அறிவிப்பு பிரகாரம் போனாங்க, எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க தோழி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கபூரில் தானே ஓதுவி எல்லாமே இருந்து, இப்போ உங்களுக்கு கடைசி நிமிடம்ங்கிறீங்க இல்லையா, அதில் போய் நீங்கள் படுத்துடலாம்ல. நான் போய் படுக்கக்கூடாதுமா, நான் என்னை தூக்கி கொண்டு தான் வைக்கணும். எப்படி ஓதுனவங்க, மரணம் தெரிஞ்சவங்க, கபரை பார்த்தவங்க, கபருக்குள்ளே உட்காந்து ஓதுனவங்க எல்லாம் செஞ்சாங்க. வெளியில தான் மவுத்து, தூக்கி கொண்டு தான் அடக்கம் பண்ணாங்க. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வந்து நம்மளை கொண்டு எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்றை கொண்டு தான் இருப்பு. எனக்கு உதவி செய்பவர்களை நீ தான் தர்ற உதவியில், யாருடைய உதவியெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். இப்போ நீங்கள் இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு உதவி தான். எனக்கு இது சொல்கிறதுக்கு வாய்ப்பளிக்கிறாள் அல்ல. அப்போ இந்த உதவியை நான் பெறக்கூடிய நான் என்ன செய்யணும், உங்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கேன். சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் எங்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இதுதான் வேறு உதவி. இந்த இடத்துல 1 லட்சம் ரூபாயை கொடுத்தா கூட இருக்கிற நிம்மதி கிடைக்கிற நிம்மதி அது அந்த நிம்மதி இல்லை. ஆனால் துவாங்கிறது எப்படிப்பட்டது, அதனால தான் நான் துவா ஓத முன்னையே உங்களுக்கு முன்னோடி சொல்லியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நபிசத்துல் மிஸ்ரியாமா இவ்வளவு, அதாவது மரணம் தெரியுது அவங்களுக்கு, குரான் ஓதுனாங்க, கபரை தோண்டினாங்க, எல்லாமே தெரியுது. இருந்தாலும் என்ன செஞ்சாங்க, வெளியில தான் அல்லாஹ் தஆலா வச்சு அவங்கள போய் அடக்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் மரணம் ஒரு நாளைக்கு நிச்சயம். அப்போ அல்லாஹ் மேலே முழுக்க 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 நம்ம நம்பிக்கை வைக்கிறது என்ன, என் ரப்பு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான், அவனை தவிர எனக்கு வேற யாராலையும் உதவி செய்ய முடியாது. அவன் உதவி செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெரிய விஷயம்லாம் நம்ம இருக்க வேணாம். நம்ம வாயில ஊறக்கூடிய உண்மையில் அவனுடைய உதவின்னு நம்ம நினைக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் எவ்வளோ. இது இல்லாமல் நீ நாக்கு அசையுமா, நோன்பு வச்சிருக்கோம், தண்ணி குடிக்கிறோமா, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் அவன் புறத்தில் இருந்து நம்மளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அந்த உமிழ்நீரை மட்டும் துப்பிக்கிட்டே இருங்க நல்லா சட்டம் கொடுத்துருக்கானா, சேர்த்து வைக்காதீங்கிறான். சேர்த்து வச்சு முழுங்கினா நோம்பு போயிடும். வாயில் ஒரு சிலருக்கு அந்த உமிழ்நீர் வரும், காரல் வந்துச்சுன்னா, சளி வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, அதை போய் துப்பிடுங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிற பெரிய விஷயம். அதே மாதிரி கண்களில் சுரக்கக்கூடிய தண்ணீர், காதில் சுரக்கக்கூடிய தண்ணீர், மூக்கில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு அந்த தண்ணீர், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லாத வெளியேறும். தேவை உள்ளதை அல்லாஹ் கண்ணுக்குள்ளே வச்சிருவான், காதுக்குள்ளே வச்சிருவான், மூக்கில் வச்சிருப்பான், வாயில் வச்சிருப்பான். இதை தவிர நம்மளுக்கு என்ன பெரிய உதவி அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கிற பெரிய, இதை விட பெரிய உதவி இருக்கா? அல்லாஹ் தஆலாவுடைய உதவி ஒருபோதும் நம்மளை விட்டு போகாது. அவன் கொடுத்து கொண்டே இருப்பவன். அவன் அருகமர் ராஹிமீன் அனியுன் அமீன். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் தஆலா முழுமையாக தவக்கல் வைப்போம். நாம் ரமலானில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையும் நம்மளுடைய மரணம் வரையிலும், மரணத்திற்கு பிறகு மறுமையிலும், கியாமத்தில் கேள்வி கணக்கு எடுத்து அவன் நிரந்தரமான இடத்துல நம்ம போய் அமர்ற வரையிலும் நம்மளுடைய ஈமான் உறுதியாக அவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹித் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.